பிரியமான தேவ ஜனங்களே, இன்றைக்கு நம்ம ஆதியாகத்திலிருந்து நம்ம வசனங்களை நம்ம பார்ப்போம். அதாவது தேவன் என்ன பண்ணுறாருன்னா, வானத்தையும் பூமி சிருஷ்டிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருக்குமே தெரியும். எல்லா ஒத்துமொட்ட கிறிஸ்தவர்களுக்கு தெரியும். ஆனால் அதுக்கு முன்னாடி தேவன் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னும் போது, இந்த பூமி ஒரு மனிதன் வாழ்வதற்கான தகுதி இல்லாத ஒரு பூமியாக இருந்திருக்கு. அந்த பூமியை தேவன் என்ன பண்ணிக்கிறான்னா, அதை சீர்படுத்தி இருக்கிறார். அதாவது நாள் உருவாவதற்கு முன்னே நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏசாயா 43 அதிகாரம் 13வது வசனத்தில் சொல்லியிருக்காரு. அப்போ தேவன் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னும் பொழுது, முதல்ல ஆண்டவர் இந்த உலகத்துல பரலோகத்துல அவர் சிங்காசனத்துல அவர் உட்கார்ந்துட்டு இருக்காரு. பரலோகத்துல அவர் தேவ தூதர்கள் துதித்து கொண்டிருக்கிறாங்க. பல யுகங்களுக்கு மேல தேவ தூதர்கள் படிச்சு ஆண்டவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, அவங்கள அவங்கவுங்களுக்குன்னு ஒரு வேலைகளை கொடுத்து அவங்க எல்லாரும் என்ன பண்றாங்கன்னா, தேவனை அவங்க துதித்து கொண்டு இருக்கிறாங்க பல ஆண்டுகளுக்கு முன்பு. அதுக்கப்புறமா தான் என்ன பண்ணியிருக்காருன்னா, இதை நம்ம இந்த பூமியை சரிப்படுத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு, ஒழுங்கின்மையும் வெறுமையா இருந்தது அப்படின்னா அவலட்சணமா இருந்திருக்கிற அந்த பூமியை தேவன் என்ன பண்ணிக்கிறாருன்னா அழகா பிரிச்செடுத்திருக்கிறாரு. அதனால்தான் சங்கீதத்துல தாவீது சொல்லியிருப்பாரு, தண்ணீர்களுக்கு மேலே பூமி பரப்பினவரை துதியுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு, சூரியனை படைத்தவரை துதியுங்கள் அப்படின்னு சொல்லி அழகா ஆண்டவரை நம்ம துதிக்க சொல்லியிருக்காரு. நாம கூட என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு நாளும் நம்ம இருதயத்துல எந்த வேலை செஞ்சுட்டு இருந்தாலும், நம்ம ட்ராவல் பண்ணிட்டு இருந்தாலும் சரி, நம்ம உலக பிரகாரமான காரியங்கள், நமக்கு பொறுப்புகள் இருக்கு, வேலைக்கு போறோம், வேலை செஞ்சாதான் நமக்கு சாப்பாடு. அந்த வேலை செய்யும் பொழுது கூட தேவையில்லாத அந்த சிந்தனைகளை நாம விட்டுட்டு தேவனோட வார்த்தைகள், சூரியனை படைத்தவரை துதிங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளது, சந்திரனை படைத்தவரை துதிங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவனை நம்ம இது போல ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒரு முறை, ஒரு 10 நிமிஷத்துக்கு ஒரு முறை நம்ம தேவனை துதிக்கணும். துதிக்க தேவனுடைய கிருபை நம்ம மேல இறங்கும். அப்போ நம்ம இருக்கிற எந்த பிரச்சனைகளா இருந்தாலும் தேவன் அதை எடுத்து போடுவாரு. நம்ம அதாவது எப்படின்னா, எந்த ஒரு மிஸ்டேக் இருந்தாலும் தேவன் அதுல ஒரு கிருபை தப்பித்து கொள்ள தேவன் வழி கொடுப்பாரு. அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அனுதினமும் நம்முடைய தேவனை நம்ம துதித்து கொண்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம இன்னும் அநேக வார்த்தைகளை நம்ம கேட்கலாம். ஆமேன்.